ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சில் டைமர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான வத்த குழம்பு, பூண்டு போட்டது, அது கூட முட்டையும் தாங்க. வேக வச்ச முட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. வத்த குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி அது காயட்டும். அதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை இது போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறமாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது, சூட்டை தணிக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது பூண்டு. பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேஸ் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப இம்யூன் பவரையும் அதிகப்படுத்தும். உடம்புல அது ரொம்ப சேர்க்குறது நல்லது. அதனால் கண்டிப்பாக கார்லிக் நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. முழுசாக போட்டால் அது சாப்பிடவே நல்லா இருக்காது. குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால அப்படி போட முடியாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. முக்கியமாக கட் பண்ணும்போது உங்கள் கையை பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால கார்லிக் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேர்க்குறது தக்காளி தாங்க. தக்காளி அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு. தக்காளி சேர்க்காம இருக்கவே முடியாது சாப்பாட்டில். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு ஃபுல்லுமே அந்த மாதிரி ஆயிட்டு. தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்க்குறீங்களா? போட்ட தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே வேகிறதுக்காக பாத்திரத்தை மூடி வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல மணமாட்டம் இருக்கும். சீக்கிரம் வெந்தும் கிடைக்கும். சத்தும் வெளியே போகாமல் இருக்கும். அந்த ஆவியிலே வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா மசிஞ்சு வெந்துட்டு சூப்பராகிட்டுல. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பென்சில் டைமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னன்னா, தேவையான மசாலா தாங்க என்னென்னு பார்க்கலாம். வத்தல் தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் முக்கியமாட்டு சாம்பார் தூள் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். கண்டிப்பாக சேருங்க சாம்பார் தூள். அப்புறம் என்னென்னா, தேவையான அளவு புளி, அது புளி கரைச்சா கரைசல் சேர்த்துக்கோங்க. அது நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா வத்த குழம்புனாலே அது புளியும் சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் ரொம்ப முக்கியம். அதனால் புளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து அது வந்து வற்றி வரணும். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றுனா நல்லாவே இருக்காது. வத்த குழம்புனாலே அது வற்றி வரணும். திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் கொஞ்சமாக விரசி சாப்பிட்றது அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் எக்கு வேக வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது சைட் டிஷ் மாதிரி. அதனால் ரைஸ் கூட சாப்பிடும்போது எக்கும் வத்த குழம்பும் செம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நம்ம இவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ எந்தளவுக்கு வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அது நல்லா வற்றணும். அப்புறம் தான் நல்லாயிருக்கும். அப்படியே அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. பார்த்தீங்களா, நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க, இதை சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் இதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சர்வ் பண்ணுற பாத்திரத்தில் மாற்றிட்டு முட்டையும் உடச்சி அதில் வச்சு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் பென்சில் டைமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ குட் டே. பாய்.